அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாஸ் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் ஒரு பக்கம் பரபரப்பு, அடுத்தடுத்த திருப்பங்கள் பயங்கரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி காலையில் வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் பிரித்து மேய்ஞ்சிட்டார். இன்றைக்கி பயங்கரமான மிரட்டலுங்க. அந்த மிரட்டல்லாம் கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. என்னலே நடக்குதுன்ற மாதிரி. அங்கே கியூபாவுக்கு மிரட்டல், அது கெனடாவெல்லாம் அவ்வளோதான் முடிச்சிருவோம் உங்கள் கதையை, 50% வரி அவ்வளோதான் ஆன் த வேன்றாரு. கெனடாவுடைய ஒரு பகுதியை வந்து பிரிக்கிறதுக்கான திட்டத்தை வந்து பயங்கரமாக தீட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கெனடா கடுமையான விமர்சனம் வந்து அமெரிக்கா மீது வைத்திருக்காங்க. சரி, இங்கே தான் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஐரோப்பா குறிப்பாக ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து பிரித்து மேய்ஞ்சு ஐரோப்பாவே களைச்சி விட்ருவோம், ஆட்டையத்தை களைச்சி விட்ருவோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து மிரட்டுறாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சோ தெரியல. நாட்டாம அவர்கள் வந்து சுற்றி இருக்கிற எல்லா நாடையும் ரொம்ப எகத்தாளமாக ஒரு மிரட்டலாகவே இருக்குது. நீங்கள் வாங்க நம்ம மிரட்டலான பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய விஷயங்க, நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர் அடைந்து விட்டோம். ஆக்சுவலாக அப்பயே நான் பேச வேண்டியது ஒரு வரியில் கடந்துட்டு போயிட்டேன். ஸோ நீங்கள் கொடுத்த தொடர் ஆதரவு, கமெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுடைய கைடன்ஸும் கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸோ ரவிக்குமார் ஷோமுக்கு அப்புறம் ரவிக்குமார் ஆர்கே சேனலை நம்ம எதுக்காக தொடங்கணும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம நிறைய அமெரிக்கா எதிர்த்து பேசுகிறதுனால ஒரு சில சமயங்களில் ஏதாவது முடக்கிட்டாங்கன்னா, அடுத்த அடிஷ்னல் சேனல் வேணுன்றதுக்காக இந்த ஆர்கே சேனல் நம்ம தொடங்கணும் இல்லையா? ரஷ்யா உக்ரைன் வார் அப்போ நிறைய நம்மளுக்கு எல்லோ கண்டென்ட்டாக கொடுத்துட்டாங்களே, அது இல்லாமல் நம்மளால் தொடர்ந்து சர்வே பண்ண முடியலேன்னு சொல்கிறதுக்காக ஆர்கே சேனலை நம்ம ஓப்பன் பண்ணோம். பட் ஓப்பன் பண்ணி இது கொஞ்சம் நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ஸோ உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு அளித்தமைக்கு மற்றற்ற நான் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த முன்னேற்றங்களை அடைவோம் என்ற நம்பிக்கை. அது இல்லாமல் யூடியூப் நமக்கு கொடுத்த ஒரு சிறிய கிஃப்ட், 1,00,000 சப்ஸ்கிரைபர் அடைந்ததற்காக கொஞ்சம் இதில் ஒரு கஞ்சித்தனம் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெருசு வந்திருக்கும், இதுலேயும் கொஞ்சம் சின்னதாக இந்த டைம் வந்து பின்னாடி எங்கேயாவது சொற்றலை மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஹோல் ரவிக்குமார் ஆர்கே யூஆர் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வாழ்த்து மடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூடியூப் நேற்று அனுப்பின ஒரு சின்ன, வழக்கமாக 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் இந்த மாதிரி வந்து அனுப்புவாங்க, ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். ஏன்னா இது நீங்கள் வாங்கின மாதிரி, நான் வாங்கின மாதிரி, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிற மாதிரி அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். சரி, நேற்று இப்போ சம்பவத்துக்கு போயிடலாமா டைரெக்டாக? என்னுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எல்லாத்துக்கும் ஒரு ஜெர்க்கு கொடுத்துட்டாங்க. ஓப்பன் ஆன உடனே 9 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பு, சும்மா எல்லாம் அடி பிரித்து மேய்ஞ்சிருச்சு. சில்வரெல்லாம் ஃபுல்லாக இறங்கி வந்துருச்சு. அப்புறம் கோல்டுமே வந்து பயங்கரமாக இறங்கி வந்துருச்சு. அவ்வளோதான். சரி, ஒரு வேளை வழக்கமாக ரிசர்வ் பேங்க் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலன்னா, அடுத்து 6 மணி நேரத்துக்குள்ளார மறுபடியும் ரிக்கவர் ஆகி கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வரல, ஓரளவுக்கு வந்து நின்றது. சில்வர், அது இல்லாமல் கோல்டு, இன்னும் மற்ற நிறைய இன்றைக்கி வந்து ஷேரில் பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்கோம். எல்லாமே நேற்று அமெரிக்காவுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே, நேற்று இரவு ஒரு 11 மணி இருக்கும், ஓப்பன் ஆனோடனே அடுத்தடுத்து பயங்கரமான அடியை வாங்கிச்சு. சரி, ரைட்டு தான் அப்படின்னு நினச்சேன் நான். இதை ஏன் பர்டிகுலராக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் எதுனாலும் நடக்கலாம் அப்படின்ற இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. வழக்கமாக 1996க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற வரைபடத்தில் மஞ்சள் கலர் வந்து தங்கத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நீல கலர் பார்த்தோன்னா அமெரிக்கானுடைய ட்ரெஸரி, அதாவது கடன் பத்திரங்களை ஹோல்டு பண்ணுறது. 1996 தான் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது. டாலரோட இருப்பு அதிகம் பண்ணாங்க, தங்கத்தோட இருப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் விலை வந்து 96லேருந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டடாக இருந்தது. பட் இப்போ சடனாக பாருங்கள், 2026 மறுபடியும் தங்கத்தோட இருப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டாலரோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி குறைய ஆரம்பித்தாவே அவ்வளோ சீக்கிரம் அவங்க விட மாட்டாங்க, அதற்கான ஏதாவது வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ எப்போவுமே நம்ம உஷாராக இருப்பது நல்லது. இதுக்கப்புறம் சில்வரே கூட அதிகபட்சம் ஒரு கிராம் 500 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், அதுக்கு மேலாம் ஹோல்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஒரு 3-4 மாதம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் முதலீடு பண்ணுங்கள். அது என்ன, நம்ம என்னன்னாலும் நடக்கும்ன்றதில் இது நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று
யுஎஸ் மார்க்கெட்லாம் சரியான அடி, சும்மா பிரித்து மேய்ஞ்சிடுச்சு. இது மட்டும் இல்லை, பிட்காயின்லேருந்து எல்லாமே பயங்கரமான அடி என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வு. சரி, இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம்? ஏன் இவ்வளோ அடி? மார்க்கெட் வந்து இப்போல்லாம் வந்து நிலைத்தன்மையே கிடையாது. எப்போ அவங்க அடி வாங்கலாம் தெரியாது. இதில் மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் நேற்று கொடுத்த மிரட்டல் தான். மிரட்டல் என்ன அப்படின்னா, ஈரானுக்கு என்ன செய்தி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஷிப் ஈரான்கிட்ட நோக்கி போயிட்டுருக்கு. அங்கே ஸ்டாக்கு ரெடியாக தான் இருக்கும். எங்களுக்கு 2 கோரிக்கை தான். 1, அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. 2வது, அங்கே ப்ரோட்டஸ்ட் நடக்கக்கூடாது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிச்சிட்ருக்காங்க. ரைட் நவ் நான் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கிரேட் ஆக்ஷன் எடுக்க போகிறேன், அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராத வரைக்கும். ஸோ மேக் டீல் பிஃபோர் இட்ஸ் டூ லேட் அப்படின்னு இருக்கிறார். அப்போ மறுபடியும் ஒரு எச்சரிக்கை. ஏன்னா நேற்று கடைசியாக ஒரு நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னா, அராக்சி அவர்கள் வந்து அங்கே துருக்கி போயிருந்தார் இல்லையா, துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹாக்கன் ஃபிடன் அவர்களை சந்தித்தார். அதுக்கப்புறம் அவசரமாக அமெரிக்காவுக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்க சவுதி, கத்தார் இவங்களாம் ஓடி வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஹோல்டு பண்ணியிருக்காங்க நேற்று இரவு. கொஞ்சம் ஏதாவது ஹோல்டு பண்ண முடியுமான்ற மாதிரி நேற்று கடைசி கட்ட முயற்சியாக நிகழ்ந்திருக்கிறது. பட் அது தொடருமா அப்படின்றது நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வு வைத்து நம்ம சொல்லிடலாம். ஆனால் தொடருமா தொடராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நான் அடுத்த மிக முக்கியமான பதிவு போகிறேன். நம்ம நிறைய பேசியாச்சு, ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசியாச்சு. நான் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விவகாரம், கியூபா வந்து ஒரு அவசர நிலை பிரகடனம் மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டு, அமெரிக்காவோட நேஷ்னல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் கனடாவுக்கு போகக்கூடிய ஆயில் எந்த நாடு ஆயில் கொண்டு போனாலும் அதை வந்து திருட சொல்லிட்டாங்க, முடிச்சிருங்க கதையான்ட்டாங்க. பணம் போகக்கூடாது, ஆயில் போகக்கூடாது, எல்லா நாடுமே கம்ப்ளீட்டாக துண்டிக்கணும். அமெரிக்கா ஒரு கை காட்டி ஒரு நாடு எதிரி அப்படின்னா எல்லா நாடுகளும் எதிரின்னு சொல்லணும். அமெரிக்கா கை காட்டி ஒரு நாடு, அங்கே பாருப்பா சிவப்பு கலரில் ஒரு காக்கா பறக்குது அப்படின்னா, ஐயா நாட்டாம ஐயா, அது சிவப்பு கலர் மேலே லைட்டாக ப்ளூ கலர் கூட கண்ணுக்கு தெரியுதையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட நம்ம அப்படியே பயணிக்கணும். இல்லைன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா நம்ம எல்லா விவகாரத்தையும் பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு கியூபாவுக்கு வந்து வெனிசுலா ஆயில் கொடுக்குறதோ, இல்லை ரஷ்யா ஆயில் கொடுக்குறதோ, இல்லை சீனா ஏதாவது தொடர்பு ஏற்படுத்தினீங்க அப்படின்னா முடிச்சிடுவோம், கதையை பிரித்து மேய்ஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க கியூபாவை முழுமையாக டார்கெட் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் கியூபா சர்வே பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை, முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இங்கே தான் ஒரு மிரட்டல் அப்படின்னா, அதுக்கப்புறம் ட்ரம்ப்புடைய சிஷியர் ஒருத்தர் இருக்கிறார், இந்த லின்சே கிரகாம் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது, இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ஆதரவாக கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஓவராக ஆடுறாங்க. இதை நெதன்யாகு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க. க்ரஷ் புழிஞ்சிடுவோம், ஐரோப்பாவை என்ன பண்ணணும், ஐரோப்பாவோட எக்கானமி என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும். யார்கிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு ஒரு தீவிரவாத நாடுகளுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் வந்து ஒன்று திரண்டு இருக்கீங்க, அது இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறீங்கன்னா என்ன தைரியம் உங்களுக்கு, என்ன தெனாவட்டும் உங்களுக்கு? ஐரோப்பா பிடிச்சி மேய்ஞ்சிருவோன்றா இவர் ஒரு பக்கம் அடுடே மிரட்டல் பயங்கரமாக இருக்கே அப்படின்னா இன்னொரு மிரட்டலையும் கேட்டுருப்பாங்க. மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. யூகேவும் கனடாவும் சீனா கிட்ட பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, தட்ஸ் நாட் டூயிங் வெல், அது வந்து கரெக்டாக இல்லை, அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுவும் யூகேவை பார்த்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார். யூகே வந்து அவங்கக்கிட்ட போய் ஆன்சர் தேடுவது என்பது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அது கூடிய விரைவில் எங்கள் துணியில் நாங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி அவர் சொன்ன பேட்டியில் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிக்கல, யூகே அங்கே போனது பிடிக்கல, இல்லை கனடா அவங்கக்கிட்ட போனது பிடிக்கல அப்படின்னு லைட்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கெல்லாம் பாரு, அந்த வயிற்றுச்சல் வெளிப்பாடு நாளைக்கு ட்விட்டரில் வரும். இல்லையே யூகே என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஏன் போயிட்டு அங்கே சீனா கிட்ட சரண்டர் ஆனீங்க அப்படின்ற மாதிரிலாம் நாளைக்கு எக்ஸலத்தில் வரும். ஏன்னா இன்றைக்கி யூகேனுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போகிறோம், அது இல்லாமல் அடுத்தடுத்து நாங்கள் வரிகளை குறைக்க போகிறோம், இனி சீனாவுடைய ப்ராடக்டை உள்ள பெரிய அளவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியுது. நார்மலாக நம்ம 2 ஆங்கிளில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து டீல் பண்ணலாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு வந்து இதே மாதிரி ஐரோப்பா வந்தாங்க, ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லை, நம்ம ப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்லாம் நம்ம ஏற்படுத்தினோம். ஆனால் நம்ம
ரூபாய் மதிப்பை வந்து ஹோல்டு பண்ண முடியுதா அப்படின்னா இல்லை, இன்னுமே நம்ம தடுமாறுறோம். அதாவது இன்னும் அந்த நம்பிக்கை பிறக்கவில்லை, இந்திய ரூபாயின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை பிறக்கவில்லை. ஐரோப்பா நம்மக்கிட்ட வந்தாங்க, கெனடா வராங்க, அடுத்தடுத்த நாடுகள் ஒப்பந்தம் வந்தால் கூட இந்திய ரூபாயினோட நம்பிக்கை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சீனாவோட யுவான் மதிப்பில் நம்பிக்கை பிறந்திருக்கிறதா? இப்படி அமெரிக்கா தொடர்ந்து எல்லா நாடுகளையும் மிரட்டுகிறது. இந்த மிரட்டலில் இந்தியா பக்கமும் சீனா பக்கமும் செல்வதனால் யாருக்கு மிகப்பெரிய பலன் அப்படின்னா, இந்த ரூபாய் மதிப்பில் சீனா பெரிய அளவுக்கு பலன் அடைந்திருக்காங்க. இது எப்படி நம்ம டீப்பாக சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த சீனாவோட யுவான் மதிப்பு பாருங்கள், ஆல்மோஸ்ட் அவங்க 2023 இருந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அதாவது இப்போ ஒரு டாலருக்கு 6.95 சீனானுடைய யுவான் இப்போ. ஆனால் 2021 6.43. அப்போ அவங்க மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு ஹோல்டு பண்ணுறாங்க. அப்போ 2021ஓட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்திய ரூபாய் நம்ம ரூ. 72.91 இருந்தது. அதாவது ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது? 91.89. நான் இதை தான் சொன்னேன், அந்த ஒரு நம்பிக்கை இன்னும் சீனா மீது பிறந்த அளவுக்கு இன்னும் முதலீட்டாளர்களுக்கு இல்லை. ஏன்னா சீனாவுடைய வளர்ச்சியை பார்க்க முடியுது இந்த இடத்துல. அது ஜப்பான் கூட பாருங்கள், அவங்க 5 வருஷத்துக்கு முன்பு எவ்வளோ இருந்தாங்க? கிட்டத்தட்ட 98 சம்திங் இருந்தாங்க. இப்போ பாருங்கள் 153.85 ஒரு டாலருக்கு இணையாக. ஈரோ பாருங்கள், அவங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கிறாங்க. 2021 கிட்டத்தட்ட 0.84, இப்போ 0.80, ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட அவங்க அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது என்பது அமெரிக்கானுடைய டாலரை வீழ்ச்சி அடை செய்வதற்கான பிரகாசமான வாய்ப்பு. அதனால் நிச்சயம் அமெரிக்கா எல்லா நாடுகளும் சீனா பக்கம் செல்வதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்க இந்தியா பக்கம் கொஞ்சம் லேட்டாக தான் திரும்புவாங்க. காரணம் என்ன? நம்ம இன்னும் இந்த டாலர் மதிப்பு அப்படியே ஹையில் தான் இருக்குது. நம்மளது நம்ம லோவில் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வைப்பாங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அவங்க சீனா வைப்பாங்க. அதனால் யூகே போய் பேசினாலும் சரி, கனடா போய் பேசினாலும் சரி, நாளைக்கு நீங்களே டூர் போகிறோன்னா கூட உங்கள் மீது கூட வரி போடுற அளவுக்கு வரி குதிரை வரிசாமி அவர்கள் தயாராக இருக்கிறார். சரி, இது அவங்களோட வயிற்றெரிச்சல். அதெல்லாம் இன்னொரு பக்கம் சீனா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரகாசமாக வளர்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம இனி அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு பார்க்கலாம். பட் அதே சமயத்தில் கனடா மிக கடுமையான ஒரு மிரட்டல், கனடாவே உடைக்க கூட ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் ஆன் அவருடைய எக்ஸ்தலத்தில் பாருங்கள், கனடா தவறுதலாக இல்லீகலாக கல்ஃப் ஸ்ட்ரீமோட 500, 600, 700 அண்ட் 800 ஜெட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மோஸ்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஏரோப்ளான். இது வரைக்கும் யாருமே அது மாதிரி தயாரிக்கலை. ஆனால் அதை ப்ரொடக்ஷன் பண்ணியும் டீசர்டிஃபையிங் த பாம்பேரியர் குளோபல் எக்ஸ்பிரஸ் டீசர்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும். சர்டிஃபிகேட் அவங்க பறக்கிறது கொடுக்கல, அதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்காங்க. ஆல் ஏர்க்ராஃப்ட் மேட் இன் கனடா, அதாவது கனடாவில் உற்பத்தி பண்ணி அங்கே மிடில் ஈஸ்ட்லேயும் மற்ற நாடுலேயே சேல்ஸ் பண்ணுவதற்கான ஒப்புதல் இன்னும் கனடா கொடுக்காமல் இருக்காங்களாம். அதனால் இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் கிரேட் அமெரிக்கன் கம்பெனி எல்லாமே ஃபுல்லி சர்டிஃபைடு இன்னும் கொடுக்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய தவறுதல். எங்களால் சேல்ஸ் பண்ண முடியல, அதை மீறி நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கனடானுடைய விமானங்கள் ஒன்று கூட நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்துடுவேன். சர்டிஃபை கொடுக்கவும் மாட்டோம். 50% நாங்கள் டேரிஃப் போட்டுருவேன், அதை கட்ட வேண்டிய ஒரு வரி வந்துடும் சொன்னோன்னே இந்த பம்பேரியர் ஸ்டேட்மெண்ட் அவங்களும் கம்பெனி சார்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய சோஷியல் மீடியா ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். நாங்கள் ஒரு 3000 பீப்புளுக்கு மேலே நாங்கள் ஒரு குளோபல் கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 2800 சப்ளையர் அவர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக எங்களுக்கு FAA ஸ்டாண்டர்ட்னுடைய சர்டிஃபிகேட் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக அதை ரிசால்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கனடாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ கனடா பர்பஸ்ஃபுல்லாக சர்டிஃபிகேட்டை கொடுக்காம தடுக்கிறாங்களா, இல்லை பர்பஸ்ஃபுல்லாக பர்மிஷன் கொடுக்காமல் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்காவுக்குள்ளாரியே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5000 கனடா மேட் ஏர்க்ராஃப்ட் யூஎஸ்குள்ளாரி இருக்குது. அது இல்லாமல் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் வரும்ன்றாங்க. அப்போ 2 நாடுகளுக்குமே அது பெரிய பிரச்சனை. அதாவது போர் விமானங்களை தயாரிப்பதில், அடுத்தடுத்து விமானங்கள் உற்பத்தி பாகங்களில் இந்த 2 நாடுகளும் கூட்டு உடன்படிக்கைகள் நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்பு அண்ணன் தம்பியால் இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்த நிறுவனங்கள் கூட
அமெரிக்கா கட்டாயப்படுத்தி அதுக்கு எங்கப்பா அங்கே இருக்க வாப்பான்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே உற்பத்தி செய்ய வச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அக்ரிமெண்ட் பேஸில் கனடாவில் போயிட்டு உற்பத்தி பண்ணாங்க. இப்போ இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வந்ததுனால என்னாச்சு அப்படின்னா இப்படி வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் எனக்கு வந்து தைவானுடைய ஞாபகம் வருது. தைவான் அமெரிக்கா கூட கூட்டு சேர்ந்துட்டு சீனா ஃபுல்லாக தடை விதிச்சுட்டு இந்த டிஎஸ்எம்சியினுடைய சிப் மேக்கிங் அது இல்லாமல் ஒரு 3-4 கம்பெனி இருக்குது இன்றைக்கி வேர்ல்டுலேயே. அவங்க தான் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க, அதாவது சிப்பில் தயாரிக்கிறதுல. இதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா அமெரிக்கா கூட கூட்டு சேர்ந்துட்டு அங்கே போயிட்டு நாங்கள் நிறுவனம்லாம் பெருசாக டையப் வச்சாங்க. நாளைக்கு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இந்த தைவான், தென்கொரியா இவங்கெல்லாம் நிறைய அமெரிக்கா நம்பி போனவங்க தான். இந்த மாதிரி நாளைக்கு சிக்கல் வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் எதிர்பார்ப்பாங்க. எல்லா நாடுகளும் இன்றைக்கி அமெரிக்காவில் போயிட்டு ஏதாவது கம்பெனி நிறுவனம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரம்ப் மாதிரி ஆள் வந்துட்டார் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினச்சேன் நான். சரி, கனடாவை இதோட வந்து மிரட்டல் விட்டுச்சா, அதாவது மிரட்டுறதை வந்து நிறுத்துகிறாங்களா அப்படின்னாங்கன்னா அடுத்த மிக முக்கியமான பதிவு நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கள, அது வந்து அல்பர்ட்டான்றதை மட்டும் கனடானுடைய ஒரு சிறிய பகுதி. பட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினைவாதிகள் குரூப் வந்து என்னென்னா எங்களுக்கு தனி நாடு கோரிக்கை கொடுத்துருங்க, என்ன வளம் இல்லை எங்ககிட்ட. அந்த ஒரு பகுதி தான் கனடானுடைய மிக முக்கியமான ஆயில் ரிசர்வ் ஹெல்த் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்புறம் ஃபார்மர்ஸ் மீதி எல்லாமே கனடானுடைய ஜிடிபியில் ரொம்ப முக்கிய பங்களிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அதே அளவுக்கான எங்களுக்கு சலுகைகள் கொடுக்கலன்ற அடிப்படையில் ரொம்ப வருஷமாக அந்த நாடு எங்களுக்கு தனியாக எல்லாம் தனி டெரிட்டரியாக கொடுத்துடுங்க, நாங்கள் கனடாக்குள்ளே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரிவினை குரூப்ஸ். இந்த அல்பர்ட்டா பிரிவினை குரூப்ஸை வந்து எங்கள் வெள்ளை மாளிகை வந்து அடுத்தடுத்த சந்திப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து சந்திப்புகளை ஏற்படுத்தி உங்கள் இடத்த பிரித்து நாங்கள் அமெரிக்காவுடன் இணைப்பதற்கு நாங்களும் ஒப்புதல் கொடுக்குறோம் அந்த குரூப்பும் சொல்லியிருக்கு. இப்போ மார்க் கார்னே அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, ஒரு நாட்டோட சொவீனாரிட்டியை, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினை குறிப்பை வலுக்கட்டாயமாக நீங்கள் கூப்பிட்டு ரகசிய சந்திப்பெல்லாம் நடத்தி அந்த நாட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறதில்ல. எனக்கு எந்த வகையில் எனக்கு இது சரின்னு எனக்கு படலை. முழுக்க கனடாவை சீர்குலைக்க நினைக்கிறீங்களா, ஒரு பொழுதும் நான் இருக்கும்போதும் அனுமதிக்க மாட்டேன், கடும் கண்டனம்ன்றாரு. சரி, அப்போ நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் நம்ம தடை செய்யப்பட்டிருந்தா கூட நீங்கள் கனடாவில் என்ன பண்ணீங்க, வலுக்கட்டாயமாக அவங்களுக்கான குடியுரிமைகள் கொடுக்கப்பட்டு அது போதாத குறைக்கு அவங்க அரசியல் கட்சியே தொடங்கி எம்பி எல்லாம் ஆகி அவங்க நாளைக்கு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இந்தியா வந்து நீங்கள் ஒப்பந்தம் ஏற்படுத்தக்கூடாது, இந்தியாவுடைய தூதரகத்துக்கு முன்பு வந்து இந்தியாவுடைய கொடியெல்லாம் எரித்து எங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அது கனடா நாடு நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு என்னெல்லாம் பண்ணாரோ, என்னெல்லாம் செய்தாரோ, காலம் ரொம்ப சின்னது நான் நினைக்கிறேன். நான் எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள் அது வந்து கனடாவுக்கு வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். நீங்கள் இந்தியாவுடைய காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு என்ன செய்தீர்களோ அதை இப்போ யார் செய்கிறாங்க, அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்க. அமெரிக்கா வந்து அந்த அல்பர்ட்டா இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை கூப்பிட்டு உங்களுக்கு நான் எல்லா குடியுரிமை ஒன்றும் பசி எல்லாமே கொடுத்துட்றேன், எங்களோட இணைச்சிருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. இதை 2 நாளைக்கு முன்பு வந்து அமெரிக்காவுடைய சரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொன்னார்னா உறுதிப்படுத்தினார், கூடிய விரைவில் கனடாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஏன் அல்பர்ட்டோ இன்னும் அவங்களுடன் இருக்கிறது, அது ஏன் ஐரோப்பான்ற பாருங்க அமெரிக்காவுடன் இணையக்கூடாது அப்படின்னு ஒரு கேக்கு பீஸாக வெற்றி வர மாதிரி ஒரு இமேஜை போட்டு ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து போட்டிருந்தாரு. இப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில பிரிவினைவாதிகள் வந்து ஃபேஷனாக போயிடுச்சு, பக்கத்தில் இருக்கிற நாடுகள்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட இணைக்கலான்றதெல்லாம் ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு, அதை வந்து எப்படி ஒழிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், இதை வந்து உலகம் பாற்று கொண்டிருக்கிறதுன்றாங்க. அதே ஃபேஷன் தான் உங்களுக்கும். அதே பிரிவினைவாதிகளை கூப்பிட்டு அவங்கள அங்கீகரித்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினீங்க. இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன். நான் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது. ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்று புடின் அவர்கள்கிட்ட பேசினார் இல்லையா, அப்படி பேசும்போது இந்த மாதிரி மக்கள் குளூரில் நடுங்கிறாங்க, அதனால் ஒரு 10 நாள் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். புடின் அவர்களும் ஹோல்டு பண்ணிட்டாராம். அதற்குமே ஐரோப்பா நாடுகள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, இல்லை ஒரு 10 நாள் மட்டும் தான் அப்போ ஹோல்டு, அப்போ ஒரு குளிர்காலம் முடிஞ்சால் அடிக்க சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் போகிற நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லை தாக்கல் நடத்துறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, புடினவர்கள்ட்ட ஒரு 10 நாளுங்க மக்கள் குளூரில் நடுங்குறாங்க, என்ன பாவங்க மற்றதை கூட அடிங்க, ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு
இப்போ தான் ஜென்ரேட்டர்ஸ்லாம் திருப்பி திருப்பி வருது, அதெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஒரு 10 நாள் நான் ஹோல்டு பண்ணுறோன்னே அதற்குமே இப்போ ரஸ்கா குஸ்கா வீடியோ போட்டு, அப்போ 10 நாள் மட்டும் தான் எங்களுக்கு ஹோல்டா, நாங்கள் நிரந்தரமாக போர் நிறுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு திடீர்னு இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வீடியோ போட்டிருக்கிறார். சரி, இது இங்கே தான் எங்கள் பிரச்சனையா அப்படின்னா, ஒரு ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய 2 மாலுமிகள் அந்த கப்பலில் போகிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, வலுக்கட்டாயமாக அந்த கப்பலை திருடிட்டாங்க. எந்த இடத்துலனா நார்த் அட்லாண்டிக் பகுதியில். சரி, திருடினதுக்கப்புறம் அவங்க பர்டிகுலராக சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து வெனிசுலாவுக்காக போகிற ஆயில், அது ரஷ்யா அண்ட் ஈரான் துணையோடு அந்த கப்பல் போகுது அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கப்பலில் வேலை செய்கிறவங்க, அந்த கப்பல்லாம் யாருதுன்னு பார்த்தோன்னா ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து உடனே அமெரிக்காவை ஓப்பன் பண்ணி, அமெரிக்கா என்ன பண்ணுறீங்க, எங்கள் ஆளுங்க நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க, எங்கள் கப்பல் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, அமெரிக்கா அதெல்லாம் கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சி சிறையில் அடிச்சிட்டாங்க. இன்னும் 11 பேர் பக்கம் டீடைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஸ்காட்லாந்து வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் இதை வந்து நீங்கள் லாபம் மீறுறீங்க, அது எதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா நாடுகளுமே அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது தான் இந்த இஷ்யூ தெரியுதில்ல, இந்த பிரச்சனை தெரியுதில்ல. இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட ஃப்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு கப்பலாக தேடி தேடி போயிட்டு ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட்டை நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த மாலுமிகள்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல, அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அப்போ இதே தானே அமெரிக்கா அவங்க செஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல். சரி, இன்னொரு தகவல், இது வந்து அமெரிக்காவுடைய மிரட்டல்கள். இப்போ ரொம்ப நாளாச்சு நம்ம இஸ்ரேலுடைய பாலஸ்தீன விவகாரத்தை பார்த்து. சமீப காலமாக பாலஸ்தீனத்துக்குள்ளார குடியிருப்புகளை கட்டுவது, இப்போ 1 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய ஷிப்மெண்ட் வந்து ஜெனீனுக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு போகிறாங்க. 2 பார்த்தோம் அப்படின்னா, நிறைய அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை டெமாலிஷ் பண்ணுறாங்க, இல்லீகலாக நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இஸ்ரேலுடைய பில்கிரிம்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய டோம் பகுதியில் போயிட்டு விசிட் பண்ணி அது மறுபடியும் புனரமைக்கலாமா, மறுபடியும் கட்டடம் கட்டலாமான்னு பார்க்குறாங்க. மறுபடியும் டெமாலிஷ் நிறைய பில்டிங் வந்து 4 நம்பர் போட்டிருக்கு பாருங்கள், அடுத்தடுத்து கட்டிடங்களை இடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இந்த பாலஸ்தீனத்துக்குள்ளார இந்த பச்சை கலர்லாம் பாருங்கள், இது எல்லாமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த காக்கி கலர் மட்டும் இருக்குது பாரு அங்கங்கே, அது மட்டும் தான் இப்போ பாலஸ்தீனது கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் பட அங்கே காசா சுருங்கிருச்சோ இல்லையோ, பாலஸ்தீனத்துக்குள்ளே பெரிய அளவுக்கு சுருங்கி விட்டது. இனி பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கை என்பது நிறைவேறுமா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கேள்விக்குறிய வைத்துக் கொள்ளலாம். அப்போ சிரியாவுக்குள்ளார என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, தொடர்ந்து அந்த அசான்கா பகுதியை மட்டும் பெருசாக ஃபோர்ஸ் உள்ளே போனாங்க, நெருங்க முடியாமல் இருந்தாங்க. இப்போ 28ஆம் தேதி தான் மேலே கொஞ்சம் ஃபோர்ஸ் கொஞ்சம் நெருங்கி இருக்குது அப்படின்ற மாதிரியும், ஐஎன்எல் ஹரா பகுதியிலும் இப்போ தான் ஃபோர்ஸ் கொஞ்சம் உள்ளே போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான், இப்போ தான் அமெரிக்கா ஏதோ ஓடி வந்து நேற்று தான் இந்த லிண்ட்சே கிரஹாம்லாம் வந்து இந்த பறந்து விரிந்த சிரியாவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய குர்தீஸ் மக்களை இப்படி எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஹோப் அமெரிக்கா ஒன்று ஏதாவது பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல. இனி அமெரிக்காவை நம்பி எந்த ஒரு குழுக்களுமோ தீவிரவாத இயக்கங்களோ இல்லை நல்ல இயக்கங்களோ நம்பி இருந்தாங்கன்னா ஷார்ட் பீரியடில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 15 வருஷம் 20 வருஷம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்கள தீவிரவாதிகளாக முத்திர குத்துவாங்க, அப்படிலாம் அவங்க கழட்டி விட்டுருவாங்கன்றதுல பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். இல்லை யார் பார்த்தாங்க, அவங்கள அதிபராக கூட உட்கார வைப்பாங்க. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிரியானுடைய அதிபரே சொல்லலாம். ஒரு காலத்தில் அவர் இஸ்ரேலினுடைய உதவியையும் அமெரிக்காவுடைய உதவியையும் நாடியவர் வாங்கியவர் அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் சொல்கிறேன் நான். திடீர்னு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, தனது ஆங்கிளை மாற்றிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அதாவது கீழே இருந்து ஜாப்ரோசிஷியா பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் திடீர்னு படைகளை அதிகமாக அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக அந்த 4 லுஹான்ஸ் ஒப்லாஸ் பகுதியில் தான் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு இந்த பகுதியில் முன்னேறுவது என்பது கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அமைதி வந்துடும்ன்ற சமயத்தில் திடீர்னு ஜாப்ரோசிஷியா பகுதியை உள்ளே நோக்கி போவது என்பதுதான் கொஞ்சம் உக்ரைன் பயங்கரமாக கலக்கத்தில் இருக்காங்க. மறுபடியும் ஆயுதங்களை கேட்டிருக்காங்க. காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து ரஷ்யா வந்து மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. நாங்கள் 500 ஜென்ரேட்டர் 50 மில்லியனுக்கு மேலே எனர்ஜி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் ரஷ்யா மீது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தொடர்ந்து நாங்கள் நிறைய பிளாக் லிஸ்ட் பண்ண போகிறோம், நிறைய தடைகளை விதிக்க போகிறோம், அடுத்தடுத்து பெரிய உத்தரவுகளை கொடுக்க போகிறோன்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் நான், ஐரோப்பாவில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளும் எல்லைகளை பாதுகாப்பதற்கான எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா ஐரோப்பா இன்னும் ஒருங்கிணைந்து பாதுகாக்கும். இப்போ எங்கள் எல்லையை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், எங்களை விட்டுருங்கன்றாங்க. ஏன்னா நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸ் ஒரு நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஈஸியாக அவங்க பாட்டு மற்ற எல்லைகளுக்கெல்லாம் போகிறாங்க ஃப்ரீயாக. அதை எல்லாமே பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொல்லிட்டு முதல் முறையாக ஐரோப்பாவுக்குள் மிகப்பெரிய ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோட நிறைவு பகுதியில்
டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஜூனியர் எரிக் ட்ரம்ப் அவர்கள் இன்டர்நேஷ்னல் ரெவென்யூ சர்வீஸ் பில்டிங் மீது அந்த செக்டார் மீது ஒரு பெரிய லா ஷூட் ஒன்று, அதாவது மான நஷ்ட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க 10 பில்லியனுக்கு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ வரி கட்டுறோம், என்ன பண்ணுறோம், முழுமையான தகவலை யாரை கேட்டு நீங்கள் வெளியிட்டீங்கன்றாங்க. கூடிய விரைவில் இன்டர்நேஷ்னல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஏதாவது தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்தியாவுக்குள்ளார நிபா வைரஸ் பெரிய அளவுக்கு பரவி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த வௌவாலினுடைய ரத்தம், யூரின் இல்லை எச்சிலிருந்து பழங்கள் அது சாப்பிட்றதுனாலையோ இல்லை தென்னை மரங்களோ மற்றதுல இருந்தோ வேறு ஏதாவது இல்லை மற்ற ஏதாவது மரத்தில் இருந்து அந்த பழங்களை கடித்து நம்ம மனிதர்கள் அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனாலையோ இல்லை பன்றியிலிருந்து அது ஏதாவது வந்து பரவுறதுனாலையோ பெரிய அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பயணிகள் தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங், மலேசியா போன்றெல்லாம் வந்து டெம்பரேச்சரை செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்கன்றது கூடுதல் தகவல். பங்களாதேஷில் எலெக்ஷன் மிக தீவிரமாக போயிட்டுருக்கு. ரசூல் கரீம் அப்படின்ற ஒரு நபரை வந்து நேற்று போட்டாங்க. அதாவது பொலிட்டிக்கல் அடிப்படையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன், என்சிபியினுடைய கட்சியினுடைய முக்கிய தலைவர் போட்டாங்க. இது வழக்கமாக எலெக்ஷன் நடக்கும்போது பங்களாதேஷில் இந்த மாதிரி கொஞ்சம் நாளாகவே நடந்துட்டு தான் இருக்குது. பொலிட்டிக்கல் மர்டர் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் கலவரமாக வெடித்திருக்கு. எலெக்ஷன் சமயத்தில் இது மாதிரி நடப்பது என்பது பங்களாதேஷில் சர்வசாதாரணம் தான். அது சமீபமாக யூனிஸ் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் நெருங்க கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை. பெரும்பாலும் வெளிநாட்டு மக்கள் அங்கேருந்து வெளியேற சொல்லிட்டாங்க என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார். ஸோ ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.